ஒரு எறும்புக்கு பயங்கர பசி. அது கிட்ட எரியிற நெருப்பை தனக்கு உணவுன்னு தவறா நினைச்சு அதை சாப்பிட்றதுக்கு போச்சுன்னா அதோட நிலைமை என்ன ஆகும்? எறும்புன்னு ஒன்று இருந்ததுக்கான சுவடே இல்லாம எரிஞ்சு சாம்பல் கூட மிஞ்சாம காத்துல கரைஞ்சு போகும். அதே நிலைமை தான் திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை வணங்கும் அடியார்களை பிடிக்க போன ஆணவ மனத்துக்கும். ஆணவம்ங்கிறது ஒரு ஜடம்தான், இருந்தாலும் அது உயிர்களோட அறிவை முழுமையா மறைக்கிறது, அதை தவறான வழியில கீழ் நோக்கி செலுத்துறதுங்கிற ரெண்டு வேலையும் பார்க்குது. இந்த அறியாமை முழுமையா செயலிழந்து போகும் அப்படிங்கிறத ஒரு அருமையான ஓமையில வச்சு, மறுப்பை ஒரு கை கொண்டு நாரையூர் மன்னும் பொறுப்பை அடிபோற்ற துணிந்தால் நெருப்பை அருந்த எண்ணுகின்ற எறும்பன்றே அவரை வருந்த எண்ணுகின்ற மலம்னு 11ஆம் திருமுறை விநாயகர் திரு இரட்டை மணி மாலையில நம்பி ஆண்டார் நம்பி நமக்கு அருள் செய்கிறார். அதனால நாமும் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் அவரை உள்ளன்போடு வழிபட்டு அவர் அருளால் இந்த அறியாமையிலிருந்து நீக்கம் பெறுவோம்.